இந்த உலகத்துல நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இயற்கை நிறைய விஷயங்கள நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் தான் யோகா. நமக்குள்ள நாம் எப்படி ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிற நெறிமுறைகள சொல்லிக் கொடுப்பது தான் யோகா. நம்முடைய உடல், மனம், ஒழுக்கம், கோபம், சந்தோஷம், ஆன்மீகம் இது எல்லாத்துக்குமே மருந்தில்லாத ஒரு மருத்துவமா தான் இந்த யோகாவ பார்க்கப்படுது. நாம தினமும் யோகா செய்யும்போது நம்ம உடம்புல உள்ள தசைகள், எலும்புகள், செல்கள் இது எல்லாமே யோகா செய்றதுனால மிகவும் வலிமை அடையுது. முறையாக யோகா செய்தா, நம்ம குடல்களுக்குள்ள இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனைகள்லாம் தீரும். மன ரீதியா நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம். உடல்ல ஆக்ஸிஜன் சக்தி அதிகரிக்கும். கழிவுகள் மிக எளிமையா வெளியேறிரும். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை பிரச்சனையில நெறைய இளைஞர்கள் ரொம்பவும் மன அழுத்தத்தோட இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வரக்கூடிய ஒற்றை தலைவலி, குடல்களில் புண் வர்றது, இதயத்தில அடைப்பு ஏற்படுறது, சர்க்கரை நோய் வர்றது, எலும்பு தேய்மானம் ஆகுறது போன்ற பிரச்சனையெல்லாம் யோகா செய்யறதுனால ரொம்ப குறைஞ்சிரும். இதனால மன அழுத்தமும் குறையும். இந்த நோய்கள்னால வரக்கூடிய பக்க விளைவுகளையும் நம்மளால தடுக்க முடியும். நாம தொடர்ந்து யோகா செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எலும்புகளோட அடர்த்தி அதிகரிக்கும். நரம்புகள் சிறப்பா வேலை செய்யும். இதயத்தை நோக்கி ரத்தம் சீராக பாயவும், செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்படவும் யோகா உதவும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இரத்த அழுத்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவங்க, இவங்க எல்லாருமே கூட தொடர்ந்து யோகா செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மருந்துகளோட அளவுகள கூட குறைக்க முடியும். இளைஞர்கள் தினசரியும் யோகா செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த நோய்கள்னால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள்லேருந்து நம்மள காப்பாத்திக்கலாம். புற்றுநோய்களால அவசப்படக்கூடிய கீமோதெரப்பி சிகிச்சை எடுத்துக்கிறவங்க, யோகா செய்றதுனால புற்றுநோயினால் வரக்கூடிய பக்க விளைவுகள குறைச்சுக்கலாம். நம்ம உடலுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள எந்த ஒரு மருந்தும் இல்லாம, வெறும் யோகா செய்றது மூலமா மட்டுமே நம்மளால தீர்த்துக்க முடியுது. முழு மனதோட யோகா செய்றவங்களுக்கு எலும்புகளின் அடர்த்தி கூடும். நரம்பு மண்டலம் சிறப்பா செயல்படும். மூளையோட திறன் அதிகரிக்கும். நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஒழுக்கம், பண்பு, ஆன்மீகம் இது எல்லாத்துலயுமே மருந்தில்லாத ஒரு சிகிச்சையா நமக்கு கொடுக்கறது தான் யோகா. இனிமேல் தான் நீங்க யோகா கத்துக்க போறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பயிற்சியாளர தேர்ந்தெடுத்து, முறையான நேரத்துல யோகா ஆசனங்கள்லாம் செய்து, நல்ல ஆரோக்கியத்தோட வளமா வாழ யோகா உங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கும்.